சொன்ன நியாயத்தை கேளுங்க சார். இது முடிட வேண்டியதா? அப்பா என்னங்க என் குழந்தைய கீழே போட்டு இந்தாங்க தாண்டி மேடம். மாட்டீங்க, என்ன நம்பல. எல்லாரும் வராங்களே, ஆக்டிங்க கண்டினியூ பண்ணுவோம். சார் இவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க சார். ஆமாப்பா, இந்த பொண்ணு சொல்றது என்னமோ உண்மை மாதிரி தான் இருக்கு. என் வாழ்க்கை தான் வீணா போச்சு. இப்போ இந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்க வந்திருக்காரு சார். ப்ளீஸ் சார், இவரை நம்பாதீங்க சார். ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ற. திரும்ப திரும்ப என் மேல பழி போட்டுட்டு இருக்க. பாருங்க சார், உங்க முன்னாடியே என்ன எப்படி மிரட்டுறாருன்னு. பாட்டி, டிவி மேல இருக்கிற துணி எடுங்க. ஏன்டா துணி எடுக்க சொல்ற? டிவி பார்க்கணும் பாட்டி. இல்ல இல்ல, நான் யாரையும் டிவி பார்க்க விட மாட்டேன். சொல்லுதுல, அவ சொல்றதுலயும் ஒருவேளை உண்மை இருக்கலாம்ல. சிவா, டிவி பார்க்க போறீங்களா? சரி சிவா, நீங்க டிவி பாருங்க, நான் அப்படியே காதால கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. பாட்டி, இப்ப எதுக்கு எங்களை நீ டிவி பார்க்க விட மாட்டேங்கிற? ஏன்னா டிவி பார்த்தா கண்ணு கட்டு போயிடும்டா. என்னோட வாழ்க்கை கெட்டு போக பாட்டி, கூடாது. அதனால டிவி தான் பார்த்தா கண்ணு கெட்டு போறதுக்கு நாங்க என்ன சின்ன குழந்தைங்களா? இதுக்கப்புறம் டேய், நம்புறதும் நான் நம்பாததும் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் டிவி பாத்துக்கிட்டே இருந்தேனா, அதான் கண்ணு கெட்டு போய் கண்ணாடி போட்டு விட்டுட்டாங்க. கிழவி நம்ம கிட்ட எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. நடந்த ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் சர்டிபிகேட் கூட கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இத பாருங்க. இத பார்த்தாவது நம்புவீங்களா சார்? என்னடா சந்தேகமா பாக்குற? என்னடி உங்க அம்மா கூட அப்படிதான் கொண்டு வந்துட்டு எந்நேரமும் டிவி பாத்துக்கிட்டே இருந்தா, அதான் கண்ணு கெட்டு போய் அவளும் கண்ணாடி போட்டுக்கிட்டா. நீதாண்டி என் வாழ்க்கையை கெடுத்த. இப்போ என் நண்ப வாழ்க்கையை கெடுத்த பாத்தியா? அதனால உங்க யாரையும் நான் டிவி பார்க்க விட மாட்டேன்டா. கண்டிப்பா ஏதோ இருக்கு. என்னவா இருக்கும்? இப்படியே விட்டா இன்னும் பல பேர் வாழ்க்கையை பாட்டி, கெடுத்து. நானும் மீராவை கலந்துக்கிட்ட ப்ரோக்ராம் டிவில வருது பாட்டி. அதை நாங்க பார்க்கணும். டேய், எப்ப பாரு டிவி தான் பாப்பீங்களா? கொஞ்சம் இந்த பாட்டி மூஞ்சிய பாருங்கடா. பாட்டி, ஆஃப் ஆன டிவி கூட நான் 1/2 மணி நேரம் உட்காந்து பார்ப்பேன். ஆனா 1/2 செகண்ட் கூட உன் மூஞ்சி என்னால பார்க்க முடியாது. நான் டிவி பார்த்தே ஆகணும். முதல்ல தள்ளு. டேய், உன் வேலையை பாருடா. பாட்டி, என் வேலை இப்ப டிவி பாக்குறதா. நீ கொஞ்சம் தள்ளுறியா? முடியாதுடா, முடியாது. முடியாதா? நீங்க நான் சொல்றத நம்பலல மேடம். பாட்டி, ஆ? இது தாத்தா இல்ல, போய் கட்டி பிடிக்கிறதுக்கு ஷாக் டேய், அது அடிச்சிடும். எனக்கும் தெரியும் டிவின்னு. போடா ம். போடா. நீ முத கிளம்பு. ஓ, நம்ம பண்ணி ஆகணும். அடுத்த முகூர்த்தத்திலேயே சிவாவும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி ஆகணும். முன்னாடியே உங்க டாப் ஃபேவரட் அம்மாடி, நல்ல வேளை விளம்பரம் ஓடுது. முகூர்த்த செட்டுகள் வெறும் ரூபாய் 63,000 பாட்டி, ரிமோட் எங்க? தெரியலடா கண்ணா. ப்ரோ, ரிமோட்ல எதுக்கு ப்ரோ? நான் கையிலேயே மாத்திடுவேன். ஆ, இது நமக்கு தெரியாம போச்சே. ஆ, குக்கரக்க சேவல கொழுக்கினி காவல நம்மோட கூட்டணி தான் ஆடும் நர்சல்ல. பாருங்க மாமா, நான் சொன்னேன்ல. பாத்தியாக்கா? ம். அனு வா. அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ? அடியே இந்த ப்ரோக்ராம் பார்க்க சொல்லி மீராக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். எதுக்கு மாமா இப்ப கால் பண்றாரு? சொல்லுங்க சார். மீரா, டிவி பாத்தீங்களா? ஏன் சார்? முதல்ல டிவி ஆன் பண்ணி ஜீ தமிழ் சேனலை பாருங்க. சரிங்க சார்.
சோ ஃபைனலி இப்போ ரெண்டு கப்பல் இருக்காங்க. இதுல யார் ஜெயிக்கறாங்கன்னு பார்க்கலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட் தி மியூசிக். போடா. டோட்டல் கப்பிள்ஸ்ல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. உங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிக்கறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் மியூசிக். சூப்பர் சிவா சார். நாங்க கூட மேட்டோட சைஸ் சின்னதாக்குனதும் ரெண்டு பேரும் ஒரு கால் வச்சு நிப்பீங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்க அவங்கள தூக்கி நின்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. இவ்ளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ண சிவா அண்ட் சக்திக்கு ஒரு சின்ன கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. மிஸ்டர் சிவா, இந்த காதல் செயினை நீங்களே உங்க கையாலேயே சக்திக்கு போட்டுவிட்டு உங்க காதலை வெளிப்படுத்துங்க. இந்தாங்க. என்ன மீரா, பாத்தீங்களா? ம் பார்த்தேன் சார். அந்த இடத்துல நான் உங்களை சக்தின்னு கூப்பிடுறப்போ கூப்பிடுறப்போ என்னாச்சு சார்? நீங்க ஏதாவது தப்பா ஃபீல் பண்றீங்களா? சச்சா, நான் எதுக்கு மீரா தப்பா ஃபீல் பண்ண போறேன்? அந்த இடத்துல நிஜமாவே நீங்க சக்தியா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன் மீரா. சார், அப்படியே எதையும் சொல்ல வந்து நிறுத்திட்டீங்க. அது அது வந்து அது அது ஒண்ணும் இல்லை மீரா. சரி, இப்போ நாளைக்கு தானே ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். ம், ம். மாமா, என்கிட்டயே மறைக்கிறீங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நிஜ சக்தியா உங்க முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஹலோ மீரா, ஆ என்ன அமைதியாயிட்டீங்க? இல்ல சார், இங்க சிக்னல் கிடைக்கல, அதான். ஆமா, நீங்க என்ன கேட்டீங்க? நாளைக்கு தானே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம்னு கேட்டேன். ஆமா சார். சரிங்க மீரா, நான் வச்சட்டுமா? மீரா, மீரா வச்சிரவா? சரி, ஓகே சார். மாமாவுக்கு எவ்வளவு ஆசை என்கிட்ட பேசுறதுக்கு. மறைக்கிறாரு. கூடிய சீக்கிரம் நீங்க நினைக்கிறது நடக்கும் மாமா. அண்ணா, நாளைக்கு மாமாவை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகணும். ஆனா அத்தை மாமாக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க விடாம தடுக்க பாப்பாங்க.
நாளைக்கு அந்த சக்தி சிவாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போவா. ஆனா சிவாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க விடாம எப்படியாவது தடுத்தாகணும். உங்க அத்தையை எப்படி தடுக்கிறது? அத அசோக் அண்ணா தான் பாத்துக்கணும். ஏன்னா மாமாக்கு ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் நான் மாமா கூடயே இருக்கணும். ஏமா அந்த சக்தி பக்கம் நிறைய பேர் இருக்காங்க. பத்தாதுக்கு இந்த மூதேவி பையன் அசோக் வேற அவ பக்கம் இருக்கான். எப்படிமா இவங்க எல்லாரையும் தாண்டி அதை தடுக்க முடியும்? அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சூப்பர் ஐடியாமா. நீ கவலையப்படாத சக்தி. அவங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சிவா கூடவே இருந்து ட்ரீட்மெண்ட்டை கவனிச்சுக்கோ. எனக்கு நீயும் சிவாவும் ஒன்றா சேர்ந்து வாழணும், அதான் எனக்கு முக்கியம். தேங்க்ஸ்ண்ணா. சிவாவும் சக்தியும் எப்படி ஒண்ணு சேர்ந்து வாழ்றாங்கன்னு நானும் பாத்துறேன். மாப்பிள அத்தை வாங்க அத்தை. இந்தாங்க. தேங்க்ஸ் அத்தை. மாப்பிள சொல்லுங்க அத்தை. நாளைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் போறதா சக்தி சொன்னா. சக்தியா? நான் மீரா கூட தானே ட்ரீட்மெண்ட் போறேன். அதான் அதான் மாப்பிள, மீரான்னு சொல்றதுக்கு பதிலா வாய் தவறி சக்தின்னு சொல்லிட்டேன். ஓ ஆமா அத்தை, நாளைக்கு தான் போறேன். கண்டிப்பா உங்களுக்கு குணமாயிடும் மாப்பிள, நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு குணமாகும் அத்தை. ஏன்னா நான் போறது மீரா கூட. மீரா சொன்னா கண்டிப்பா அது சரியா தான் இருக்கும். இந்த நம்பிக்கை போதும் மாப்பிள, நீங்களும் சக்தியும் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. நான் வரேன் மாப்பிள. சக்தி போலாமா? இதோ வந்துட்டேன். அம்மா வா சக்தி. எப்படி இருக்க சக்தி? நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஆல் தி பெஸ்ட் சக்தி. இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. சக்தி, போறதுக்கு முன்னாடி ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு போ. சரிக்கா. மீரா, ஓ வாங்க மீரா. எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் வந்தேன். மீராக்கு சிவா குணமாகறதுல என்ன ஒரு அக்கறை. எங்களுக்கெல்லாம் இருக்கிறத விட உண்மையாவே மீராக்கு இருக்கிற அக்கறை ஜாஸ்தி தான். அதுக்கு காரணம் இருக்கு மேடம். அப்பதானே சிவா சாருக்கு எல்லாமே தெரிய வரும். அதுக்காக தான்.
மீரா போலாமா? ம் போலாம் சார். மாப்பிள்ள சாப்பிடாம போறீங்களே? ஆ, இல்ல அத்தை, இப்ப நான் எதுவும் சாப்பிடக்கூடாது. அங்க வைத்தியர் கொடுக்கறத தான் சாப்பிடணும். ஓ அப்படியா? சரி மீரா போலாமா? மாப்பிள்ள ஒரு நிமிஷம், கொஞ்சம் என் கூட சுவாமி ரூம் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? ம். வாங்க. என்னடி அவனை குணப்படுத்தி கையோட வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குறியா? எக்ஸாக்ட்லி. என்ன திமிரு! அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள வரவே விட மாட்டேன். ஏச்சிப்போ அந்த பக்கம். நீ இந்த வீட்ல இருந்தா தானே என் மாமாவுக்கு ஞாபகம் வந்தா நீ யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்புறம் எப்படி நீ என்ன உள்ள விடாம தடுப்ப? ஆஹா, அப்படியா? அவனுக்கு ஞாபகம் வந்தாதானே? கண்டிப்பா என் மாமாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நாங்க 2 பேரும் இதே வீட்ல உங்க முன்னாடி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து காட்டுறோம். ஊரை ஏறி கோழி பிடிக்காதவன் வான ஏறி வைகுண்டம் போனானா. நல்லா இருக்குடி உன் கதை. ஏய் இங்க பாரு, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரவே முடியாது. நீங்களும் எங்களை பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றீங்க. ஆனா என்னைக்குமே என் மாமா மனசுல நான் இல்லாம இருந்ததே இல்ல. அது மீராவா இருந்தாலும் சரி, சக்தியா இருந்தாலும் சரி, எப்பவுமே என் மாமா மனசுல நான் மட்டும்தான் இருப்பேன். உங்களுக்கு கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான். 3 பேரும் ஜெயிலுக்கு போறது உறுதி. ரெடியா இருங்க. பாத்துடலாம் நீயா நானானு. கும்பிட்டுக்கோங்க மாப்பிள்ள. நல்லபடியா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. உங்களுக்கு கண்டிப்பா குணமாகும். சரிங்க அத்தை. கடவுளே, எப்படியாவது என் மாப்பிள்ளைக்கு குணமாகி கடைசி வரைக்கும் என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒன்னா சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான்ப்பா துணை இருக்கணும். அம்மா கிளம்புறம்மா. போயிட்டு வாப்பா. அம்மா ம்? எனக்கு நல்லபடியா குணமாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மேடம் என்ன பாக்குறீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். உங்க பையன் அவர் காதலிக்கிற சக்தியோட கூடிய சீக்கிரம் சேர்ந்து வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வேற பண்ணுமா? இந்த அம்மா ஆசைப்பட்டபடி வாழ்க்கையில நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா. எழுந்துரு. ஆளாளுக்கு ஒரு பிட்ட போடுறாங்க. நம்ம பங்குக்கு நாமளும் ஒரு பிட்ட போடுவோம். சிவா, உங்களுக்கு நல்லபடியா குணமாகணும்னு இன்னைக்கு முழுக்க நான் விரதம் இருக்கிறேன் சிவா.
சோ 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 ஷோ ஹே ஷோ ஷோ இவன் என்னத்த வரட்டா? ஷோ. என்னாச்சு சுந்தர்? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, அடிக்கடி நம்ம வீட்டு வந்து ஒரு காக்கா கத்திட்டு இருக்கு, அதான் அந்த காக்கா விரட்டிட்டு இருந்தேன். அட பாவி, என்னையா காக்கான்னு சொல்ற? உன்ன சரியான அண்டங்காக்கா. நம்ம வீட்டுக்குள்ள காக்காவா? ஆமாம் ப்ரோ, முதல்ல ஒன்று அந்த காக்காவை அடிச்சு விரட்டணும், இல்லை ஒரு விஷ வடை வச்சாச்சும் அந்த காக்காவை கொன்னுடணும். நீ பிறந்தப்பவே உனக்கு கள்ளிப்பால் கொடுத்து கொன்னு இருக்கணும்டா. ச்சே, தப்பு பண்ணிட்டேன். அப்பதான் அந்த காக்கா வந்து இங்கே கத்தாம இருக்கும் ப்ரோ. ப்ரோ நீ கிளம்பு ப்ரோ, அந்த காக்காவை நான் பார்த்துக்கிறேன். மீரா போலாமா? ம் போயிட்டுறோமா? ம்.